பசுந்தோல் போர்த்திய புலி, ஆட்டுத்தோல் போர்த்திய ஓநாய் இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், படிச்சிருப்போம். ஆனா ஒரு ஆமை ஓட்டை போர்த்திய ஒரு ஜந்து. என்னடா இது ஆமை ஓடை அப்படின்னு சொல்லி ஆமை ஓட தூக்குனா அது ஆமை இல்லைங்க, சென பண்ணி. இது பாக்குறதுக்கு கருத்தடை செய்யப்பட்ட பண்ணி மாதிரி இருந்தாலும் வித்தியாசமான முறையில ஊளையிட்டு கொலைக்கும் கடிக்க வரும். நீ மேகா ராமகிருஷ்ணன் அறிவு கட்ட முட்டாள், ஒரே குச்சில மிஸ் பண்ணிட்டு இருந்தியோ? நான் வேலையில இருந்தேன், நீ உன்ன மாதிரி வெட்டி முண்டம் கிடையாது. புருஷன் காசுல உட்காந்து நல்லா தின்னுட்டு அது செரிமானம் ஆகாம என்ன பண்றதுன்னு தெரியாம யார் போட்டோவாதி எடுத்து போட்டு அவங்களுக்கு வீடியோ பெரிய புடுங்கி அப்படியே புடுங்கி தள்ளிடுவா. நாட்டுல இருக்க எல்லா பிரச்சனைக்கும் இந்த அம்மி அம்மா பேசி வீடியோலயே எல்லா சொல்யூஷன் ஒட்டிடுவா இவ. ஆமா, உன் புருஷன் உன்னை ஒண்ணு கேட்க மாட்டானா? தண்ணி தெளிச்சு விட்டானா? உன் வீட்டுல இருக்கவங்களும் பரவாயில்ல இந்த வாயை வச்சு குழப்பம் நடத்தி எங்களுக்கு காசு கொண்டு வீட்டுல கொடுன்னு சொன்னாங்களா? ஒருத்தர் யார், ரெண்டு பேரையா? எவ்வளவு பேரை எவ்வளவு அசிங்கமா அது பொண்ணுங்கன்னு கூட பார்க்காம நீயும் ஒரு பொம்பளை பிள்ளை பெற்று வச்சிருக்க. அப்படி ஒரு லட்சணம் மயிர்ல இருக்கிற எல்லா லேடிஸையும் அசிங்கமா பேசி வச்சிருக்க. சரி, எங்க கட்சி தலைவரை ஏன் பேசுறேன்னு கேட்க வந்தா அவங்களையும் வப்பாட்டிக்கு படி சொப்பாட்டி இருக்க மென்டல் கம்யூனிட்டி. ஏண்டி உன் உடம்புல ஓடுறது ரத்தமா இல்ல சாக்கடை தண்ணியா? சோறு திங்கிறியா, அதோட சேர்த்து வச்சு மனுஷ சாணத்தையும் மாட்டு சாணத்தையும் கலந்து திங்கிறியா? நீ எல்லாம் ஒரு பொம்பளை அறிவு கட்ட முண்டோம். அத்தனை வீடியோ எங்களுக்கு வேலை வெட்டிலையா? ஒன்னு காசுல உட்காந்து தின்னுட்டு ஜீரணமாகாம இருக்கிறதுக்கு. வணக்கம் மக்களே, இங்க பாருங்க வளர்ந்து கட்ட அமைச்சரை, இங்க பாருங்க சோடா குட்டி அமைச்சரை, இங்க பாருங்க என் புருஷன் அமுத்து போட்டு ஆடுறான்னு சொல்லி எல்லாம் நாங்க வீடியோ போட்டுக்கிட்டு இல்ல. சரியா? மானம்ல ரோஷம்ல பொம்பளையா இருந்தா முதல் அடுத்தவங்களுக்கு மரியாதை கொடுத்து பேச கத்துக்கோ. எல்லாம் பண்ணிட்டு அப்புறம் நீலி கண்ணீர் வெடிக்கிறது எப்படின்னு இங்க மக்களே இவங்களோட நிஜம் தெரிஞ்சு போயிடுதான். அதனால எங்களோட போட்டோ எடுத்து போட்டு ஏன் அடுத்தவங்களோட போட்டோ எடுத்து போட்டோ அடுத்தவங்களோட வீடியோட எடுத்து போட்டோ அப்படியே பெரிய கெழுத்தி மாதிரி பண்ணும்போது நினைச்சுச்சா இப்படி பண்றதுன்னு கேட்க வந்தா வப்பாட்டி பட்டம் கொடுக்குறியா? நீ வாய் மூஞ்சி முகரையெல்லாம் உடச்சு விட்டுருவேன். நல்ல ஒரு கழுவாத சின்டாக்ஸ் மாதிரி இருந்துகிட்டு செப்டிக் டேங்க் வாய வச்சுக்கிட்டு நீ எல்லாம் ஒரு பொம்பளை, உன்னையெல்லாம் ஒருத்தன் கட்டி குடும்பம் நடத்துற மாதிரி அவனை முதல் செருப்பு கட்டி அடிக்கணும். எப்படிதான் இந்த பொம்பளையோட குடும்பம் நடத்துறானோ? மானங்கிட்ட ஈத்திர பையன் ஊர்ல விட்டுட்டு என்னத்தை போய் அவன் சம்பாதிச்சு கொண்டு உன் வாயில கொண்டு கொட்டிக்கிட்டு இருக்கான்னு தெரிய மாட்டேங்குது. இதை விட பச்சை அசிங்கமா கேட்பேன். ஆனா இது சோசியல் மீடியானால மரியாதையா பேசுறேன். என்ன நினைச்சு பேசிக்கிட்டு இருக்க? விஜய் சார் இவ்வளவு தப்பா பேசுறீன்னு கேட்டா இஷ்டமயிருக்கு பேசுறது. எனக்கு ஒரு டவுட் மட்டும், உனக்கு உண்மையிலே புருஷன் பிரசாந்த் விஜயன்றவனா இல்ல அந்த தயாளனா? உன்னை கிட்ட அவன் எதுக்கு வந்துகிட்டு ஓடியாரான்? பொட்ட நாய். அந்த பொட்ட நாய் எதுக்கு வருது? அவன் ப்ரொஃபைல் அதை விட கேவலமா இருக்கு. அங்க போய் பார்த்தா ஊர்ல இருக்க எல்லா ஆம்பளை கூட சண்டை போட மாட்டானா பொட்டப்ப? முழுக்க பொண்ணுங்களோட தான் பஞ்சாயத்து பண்ணி வச்சிருக்கான். இதுல ரெக்ஸோனான்ற பொண்ணு விஷயத்துல மானம் கெட்டு போய் செருப்படி வாங்கி அப்ரூவல் ஆகி வந்த புறம்போக்கு நாய் தானே அவன். மானம் கெட்டு ரெண்டு பேரும் திரியுறீங்க. இதுல மாத்துக்கட்டுல டேக் பண்ணி வேற வீடியோ ஒட்டுவீங்க. நீங்கெல்லாம் என்ன பெரிய மயிரை புடுங்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு வீடியோ மேல வீடியோ. பெரிய எங்க கட்சிக்கு நாங்க சப்போர்ட் பண்ணி பேசினாலும் அசிங்கமா திட்டுறது. நீ தப்பா பேசுறத வந்து கேட்டாலும் எங்களை அசிங்கமா பேசுறது. செருப்பை கழட்டி வாயில கப்ப கொடுத்து இன்னும் செருப்பாலே சாணியை தொட்டு அடிப்பேன். ஞாபகம் வச்சுக்கோ. இனி யாரையாவது நீ தப்பா கிப்பா பேசுன அவளை செருப்பு பிஞ்சு போயிடும் உனக்கு.